மன அபராத பாவனை, அந்த கன்விக்ஷன் எனக்கு உங்களுக்கு வேணும். ஆண்டவர் வந்துட்டாரு, அற்புதம் செஞ்சிட்டாருன்னா சந்தோஷமா போக வேண்டியதானே. கிடைச்சதுரா நமக்கு லாபம், மீனெல்லாம் கிடைச்சதுரான்னு சொல்லி பேதுரு எப்படி போயிருக்கலாம்? சந்தோஷமா அதெல்லாம் எடுத்துட்டு கிடைச்சது, இன்னைக்கான வியாபாரம் நல்லா நடக்க போகுது, இந்த மாதிரி என் வாழ்க்கையிலே பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே போலாம்ல. ஆனா பேதுரு என்னது செய்யறாரு தெரியுமா? வேதத்தை வாசிங்க, 8வது வசனத்தை யாராவது ஒருத்து வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாமா? அற்புதம் செஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க பாருங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். என்ன சொல்றாங்க? ஆனா அவங்க வேண்டிக்கின்றது என்ன? அவங்க ஆசைப்பட்டது என்ன? அவங்க விருப்பப்பட்டது என்ன? அவங்களுக்கு வேண்டுமானது கிடைச்சிருச்சு. மீன் கிடைச்சது, வியாபாரத்துக்கான காரியங்கள் கிடைச்சது. ஆனா அதோடு அவங்க போகல, அதோடு அந்த சீசர்கள் போல, அதோடு அந்த சீமோன் பேதுரு போல. மாறாக கர்த்தர் பாதத்துல விழுந்து, நான் பாவியான மனுஷன், நீங்க என்னை விட்டு போயிடுங்க. அந்த கன்விக்ஷன் தான் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் வேணும். அந்த மனசு தான் எனக்கு உங்களுக்கும் வேணும். ஏன் தெரியுமா? எனக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க, அவங்க வேண்டினது கிடைச்ச உடனே போயிடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு வேணும்ன்றது கிடைச்சிருச்சா போதும். அவங்க ஒரு காரியத்தை, ஒரு வியாதி அவங்களுக்கு வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துடுச்சு, அவங்களுக்கு இந்த வியாபாரத்தில் பிரச்சனை வந்துடுச்சு, வீட்டில் கஷ்டம் வந்துடுச்சு, குறை இருக்கு, சமாதானம் இல்லை, பேய் பிடிச்சிருக்குது, பிசாஸ் பிடிச்சிருக்கு, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் அங்கே போய் விடுதலை வாங்கிக்கிறேன், வேண்டியது கிடைச்சிருச்சு. பேதுருக்கும் அவங்க சீசர் கூட இருந்த எல்லாருக்கும், நண்பர்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? வேண்டியது கிடைச்சிருச்சு, மீன் கிடைச்சிருச்சு, ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. அதுக்கு மேல சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. இங்கதான் இருக்கிறீங்களா? ஆன்லைன்ல நிறைய பேர், எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வேணுமா? அது கிடைச்சிருச்சு. எனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? கிடைச்சிருச்சு. ஜெபத்துக்கு பதில் வேணுமா? கிடைச்சிருச்சு. நல்ல சுகம் வேணுமா? கிடைச்சிருச்சு. ஆரோக்கியம் வேணுமா? கிடைச்சிருச்சு. இவ்வளவு பெரிய வியாதி, இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகமா? கிடைச்சிருச்சு. கர்த்தர் கொடுத்த உடனே கிடைச்சிருச்சு, போதும், போயிடுவாங்க. அதுக்கு மேல சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்ன பண்ணுவாங்க? ஃபேமிலியா சர்ச்சுக்கு வருவாங்க. ஃபேமிலியா சர்ச்சுக்கு வருவாங்க. ஆஹா, ஓஹோ, நமக்கு என்ன ஃபேமிலி அப்படின்னு தோணும். என்ன ஃபேமிலி, இவ்வளவு ஆர்வம் வராங்களே, ஒரு வாரம் தவறது இல்லையே. அப்புறம் கொஞ்ச நாள்ல வருவாங்க. கொஞ்ச நாள் வந்து, இந்த ஆப்ளிகேஷன், இந்த விஷயம் இருக்குது, இது சர்ச்சில் இருந்து நடக்கணும். சரி சரி, ஒரு உதாரணத்துக்கு கல்யாணம் நடக்கணும். என்ன நடக்கணும்? கல்யாணம் நடக்கணும். அப்படியே ஒரு வாரம் தவற மாட்டாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. சர்ச்சுக்கா டைமுக்கு வருவாங்க, பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் அழகாக கலந்துக்குவாங்க. கல்யாணம் ஆக போகுது, பேன் வாசிக்கிறாங்க, ஆஹா ப்ரேயர் வேணும், அது வேணும், இது வேணும். பாஸ்டர், சர்ச்சு எனக்கு எவ்வளோ செய்து, சர்ச்சு எனக்கு அப்படி நின்றுச்சு, சர்ச்சு எனக்கு இப்படி நின்றுச்சு. பாஸ்டர், நீங்க இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா? நீங்க எவ்வளோ எங்களுக்காக நிற்கிறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, தாலி கட்டணம் வராத வாரத்துலேருந்து ஒருத்தரையும் காணும் சர்ச்சில். இங்கதான் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ராமுழுதும் நான் வியாபாரம் பண்ணேன், ராமுழுதும் மீன் பிடிச்சேன், ஒன்னும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு எனக்கு தேவைப்படுறது கிடைச்சிடுச்சு. அப்படியே போயிடல. பேதுருக்கு ஒரு விஷயம் நடக்குது, உள்ள கன்விக்ஷன் உண்டாகுது. அல்லேலூயா. உள்ள என்ன உண்டாகுதுங்க? ஒரு மனசு குத்தப்படுறான். குத்தப்பட்ட உடனே பாதத்தில், இதுதாங்க இந்த வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கைக்கு நான் சரண்டர் பண்ணதான் ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை எனக்கு கிடைக்கும். அந்த மீனோடு பேதுருவும் கூட இருந்தவங்களாம் போயிருந்தாங்க. என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு அவங்க வாழ்க்கை, அன்னையோட அன்னைக்கு அந்த மீனை வச்சு ஒரு வாரம் அவங்க லைஃப் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இயேசு வருவாரா? மீன் பிடிச்சு தருவாரா? இல்ல, அது இல்லைங்க. ஆண்டவர் நீங்களும் நானும் கேட்டதை அவர் கொடுக்கும்போது, எதிர்பார்த்ததை கொடுக்கும்போது, ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது, நன்மையை கொடுக்கும்போது, ஜீவனை கொடுக்கும்போது, சமாதானத்தை கொடுக்கும்போது, சந்தோஷத்தை கொடுக்கும்போது, செழிப்பை கொடுக்கும்போது, பாதுகாப்பை கொடுக்கும்போது, ரட்சிப்பை கொடுக்கும்போது, அப்படியே போகக்கூடாது. உள்ளுக்குள்ளாக ஒரு கன்விக்ஷன் உண்டாகணும். என்ன யோசிச்சிருப்பான் பேதுரு? என்ன யோசிச்சிருப்பாரு? சீமோன் பேதுரு என்ன யோசிச்சிருப்பாரு?
உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பாரு, உபதேசம் பண்ணியிருப்பார், அந்த ஊமைகள்லாம் கேட்டிருப்பாரு, அந்த வார்த்தைகள்லாம் கேட்டிருப்பாரு. ஓ, இவர் என்னப்பா வித்தியாசமா இருக்கிறாருன்னு சொல்லலாம் யோசிச்சிருப்பாரு. அப்போ அவங்க ஒரு அற்புதம் அடையாளத்தை செய்கிறாரு. இப்பதான் தெரியுது உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் என்பதை. ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி அந்த கன்விக்ஷன் மனசுக்குள்ள உண்டாது பாருங்க. அதான் எனக்கு உங்களுக்கு உண்டாகணும். சொல்லமா, சரண்டர் டு லிவ் சாட்டிஸ்ஃபை லைஃப். நம்ம அவர் பாதத்தில் விழுந்து நம்ம சரண் அடையணும். நம்ம சரண் அடையல, நம்ம அவர் கூட இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லை. சரண்டர் டு லிவ் அ சாட்டிஸ்ஃபைட் லைஃப். திருப்தியான வாழ்க்கை வாழ அவர்கிட்ட சரண் அடைஞ்சிடலாம்.